13வது ஸ்லோகம். கர்ப்பஸ்த சிசு பகவானை ஸ்துதிக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். யஹா து அத்ர பத்தஹா இவ கர்மபிஹி ஆவృதாத்மா பூத இந்திரிய ஆசயமயீம் அவலம்பியமாயாம் ஆஸ்தே விசுத்தம் அவிகாரம் அகண்டபோதம் ஆதப்யமான ஹிருதயே அவசிதம் நமாமி. யஹா து அத்ர யஸ்த்வத்ர யஸ்த்வத்ர பத்த இவ கர்மபிராவ்ருதாத்மா பூதேந்திரியாசயமயீமவலம்பியமாயாம் ஆஸ்தே விசுத்தமவிகாரமகண்டபோதமாதப்யமான ஹிருதயே வசிதம் நமாமி. பூதங்கள், இந்திரியங்கள், அந்தக்கரணம் இதெல்லாம் சேர்ந்த மாயைய ஆசிரயிச்சுண்டு கர்மங்களால ஆவரணம் செய்யப்பட்டு கெட்டி போடப்பட்டு இருக்கிற நான் இந்த கர்ப்பபாத்திரத்துக்குள்ள கடந்து நரகிக்கிற நான் பகவான ஆசிரயிக்கிறேன். பகவான் தான் என்ன இந்த நரக குழியிலிருந்து காப்பாத்தனம். பூத இந்திரிய ஆசயமயீம் பஞ்சபூதங்கள், அதே மாதிரி அந்த பஞ்சபூதங்களோடு லட்சணங்களாயிருக்கிற 5 தன்மாத்திரைகள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இப்படியாக 10 இந்திரியங்கள், அந்த கரணங்கள், இப்படியெல்லாம் இருக்கிற 24 தத்துவங்களாயிருக்கிற மாயாம் மாயைய அவலம்பியா பேஸ் பண்ணிட்டாக்கும் ஆசிரயிச்சுண்டாக்கும். யஹாது ஒவ்வொருத்தரும் கர்மபிகி கர்ம வினகளால ஆவృதாத்மா சரீரம் எடுத்துட்டு யஹா அத்ர ஆஸ்தே ஆராக்குமோ இங்க வசிக்கிறது. இந்த கர்ப்பபாத்திரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் இப்படிதானே கடந்து அவதிப்படுறா. பத்தஹா இவா கர்மம் அப்படிங்கிறதுனால நம்மளை கெட்டி போடப்பட்டிருக்கு. கர்ம வாசனையால நம்மளை கெட்டி போடப்பட்டிருக்கு. அப்படிங்கிற மாதிரி நானிதா அம்மாவோட கர்ப்பபாத்திரத்துல கெட்டி போடப்பட்டு கிடக்கேனே. ஜீவாத்மாவான நான் பரமாத்மாவான பகவான ஸ்துதிக்கிறேன், நமஸ்காரம் பண்றேன். நமாமி, நமஸ்காரமே பண்றேன். விசுத்தம் புனித ஸ்வரூபனாயிருக்கிற பகவான், சத்குணம் மட்டும் இருக்கிற அந்த பகவான். அவிகாரம் ஷட்விகாரங்கள் இல்லாத பகவான், காமக்ரோதங்களாயிருக்கிற விகாரங்கள் இல்லாத பகவான். அகண்டபோதம் ஞானஸ்வரூபனாயிருக்கிற ஈஸ்வரன். ஆதப்யமான ஹிருதயே அவசிதம் நன்னா துக்கத்தை அனுபவிச்சு வலிச்சு அழகவாளோடு ஹிருதயத்துல பிரகாச ரூபத்துல இருக்கிற பகவான். என்னோட ஹிருதயத்துல நீங்கள் பிரகாசமாயிருக்கிற துக்கிக்கிறவாளோடு சங்கடத்தை எல்லாம் இல்லாம பண்ற பகவான், ஹிருதயத்துக்குள்ள பிரத்யட்சப்படுறவனாக்கும் பகவான். இந்த அளவுக்கெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கிற பகவான நான் இதா ஸ்துதிக்கிறேன். ஸ்லோகம் 14. யஹ பஞ்சபூத ரஜிதே ரஹிதஹ ஷரீரே ய பஞ்சபூத ரஜிதே ரஹித ஷரீரே சன்னஹ யதா இந்திரிய குண அர்த்த
चित् आत्मकः अहम् चन्नो यदान्द्रियगुणार्थचिदात्मगोऽहम् तेन अविगुण्ठमहिमानं ऋषिं तम् एनं तेनाविकुण्ठमहिमानं ऋषिं तमेनं वन्दे परं प्रकृति पूरुषयोः पुमांसम् वन्दे परं प्रकृति पूरुषयो पुमांसम् यः पञ्चभूतरचिते रहितशरीरे चन्नो यदान्द्रियगुणार्थचिदात्मगोऽहम् तेनाविकुण्ठमहिमान ऋषिं तमेनं वन्दे परं प्रकृतिपूरुषयो पुमांसम् பஞ்சபூதாத்மகமாயிருக்கிற சரீரத்துல இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள், குணம், சைதன்யம் இதனால எல்லாம் கெட்டி போட்டவன மாதிரி இருக்கிற நான், இந்த மாதிரி பந்தன அவஸ்தையொன்னும் இல்லாத பகவான, அனந்த மகிமையோடு கூடி இருக்கிற பகவான, ஞான ஸ்வரூபியாயிருக்கிற பகவான, இந்த பிரகிருதியில இருக்கிற புருஷர்களுக்கு, ஜீவாத்மாக்களுக்கு உபரியாயிட்டு அப்பாற்பட்டவனாயிட்டு இருக்கிற அந்த பரம்பொருளை நானிதா நமஸ்காரம் பண்றேன். கர்ப்பஸ்த சிசுவோடு ஈஸ்வர ஸ்துதி கண்டினியூ ஆகிறது. யஹா பரம்பொருளாயிருக்கிற பகவான் பஞ்சபூத ரஜிதே, பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்ட ஷரீரே, இந்த சரீரத்துல யதா சன்னஹா ஜீவாத்மாவாயிட்டு மறைஞ்சு இருக்கேன்னா கூடியும் ശരീരേ രഹിതഃ, ശരീരം ഇല്ലാത്ത അവസ്ഥയാക്കുന്ന കൂടിയും ഇന്ദ്രിയ ഗുണ അർത്ഥ ചിത് ആത്മകഃ, 5 ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങൾ, 5 கர்மேந்திரியங்கள், இப்படி 10 இந்திரியங்கள், சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம், இப்படி இருக்கிற 3 திரிகுணங்கள், அதே மாதிரி இந்திரிய அர்த்த விஷயங்களாயிருக்கிற ஸ்பர்ஷம், ரசம், ரூபம், கந்தம், சப்தம், அதே மாதிரி சைதன்யம், இதனோடதெல்லாம் ஆத்மகா சொரூபத்தோடு கூடி இருக்கிற சொரூபத்தோடு கூடி இருக்கிறது நானாக்கும் அப்படின்னு அந்த ஜீவாத்மா நினைக்கிறது. அகம் நான், தேனா சரீரபந்தம் காரணமாயிட்டு அவிகுண்ட மகிமானம் அஜ்ஞானி ஆயிட்டேன். மகிமைக்கு எந்த ஒரு குறவும் இல்லாத, ശരീരബന്ധമില്ലാത്ത നിങ്ങൾ ഋഷീം സർവജ്ഞാനിയാക്കുമേ പ്രകൃതി പുരുഷയോഹോ, പ്രകൃതിയായിട്ടും പുരുഷനായിട്ടും இருக்கிற பரம் பரமாத்மா தம் ஏனா இந்த அளவுக்கு மகிமை இருக்கிற பரம்பொருளை அகம் வந்தே நான் இதா நமஸ்காரம் பண்றேன். കർമ്മവാസനകളോട് കൂടിയിട്ട് കെട്ടിപ്പോടപ്പെട്ടവനാക്കും ഞാൻ. കർമ്മവാസനകളൊന്നും ഇല്ലാത്ത ഉങ്ങളെ ഞാൻ ഇതാ നമസ്കാരം പண்றேன். 15வது ശ്ലോകം. യത് മായയ ഒരു ഗുണകർമ്മ
നിബന്ധനേ അസ്മിൻ. യന്മായയോരു ഗുണകർമ്മ നിബന്ധനേസ്മിൻ സാംസാരികേ പതി ചരൻ തത് അവിശ്രമേണ. സാംസാരികേ പതി ചരം തദവിശ്രമേണ നഷ്ടസ്മൃതി. നഷ്ടസ്മൃതിഃ പുനഃ അയം പ്രവൃണീത ലോകം. നഷ്ടസ്മൃതി പുനരയം പ്രവൃണീത ലോകം. യുക്ത്യാ കയാ മഹദ് അനുഗ്രഹം അന്തരേണ. യുക്ത്യാ കയാ മഹദനുഗ്രഹമന്തരേണ. യന്മായയോരു ഗുണകർമ്മ നിബന്ധനേസ്മിൻ സാംസാരികേ പതി ചരം തദവിശ്രമേണ നഷ്ടസ്മൃതി പുനരയം പ്രവൃണീത ലോകം. യുക്ത്യാ കയാ മഹദനുഗ്രഹമന്തരേണ. ആരോട് മായയിനാല് സ്വന്തം സ്വരൂപത്തെ മറന്ന് நிறைய குணங்கள் கர்மங்கள் இதால கெட்டிப்போடப்பட்ட இந்த சம்சார மார்க்கத்துல சஞ்சரிச்சு அதிலேயே பிரயத்னப்படுற இந்த ஜீவனுக்கு ஈஸ்வரனோட மகத்தான அனுகிரகம் அல்லாதக்கு வேற எதனாலையும் மோசனம் கிடைக்காது. அந்த பரபிரமத்துல லயிக்க முடியாது. எது மாயையா பகவல் மாயையால ഒരു ഗുണകർമ്മ നിബന്ധനെ ജാസ്തിயான ത്രിഗുണ കർമ്മങ്ങളോട് കൂടിന പലതരം കർമ്മവാസനകൾ இருக்கிற ஜென்மம் கிடைச்சவாளுக்கு பலதரத்துல இருக்கிற சரீரம் கிடைச்சு கர்மவாசனைகள் இருக்கிற நிறைய பேருக்கு பல பல சரீரங்கள் கிடைச்சு கர்மவினைகளுக்கு அனுபவிச்சு தீர்க்கறதுக்கு தகுந்த மாதிரி சரீரம் கிடைச்சு அந்த சரீரத்தை உபயோகிச்சு கர்மவினைகளை அனுபவிச்சு தீர்க்கறதுக்கான கண்டிஷனோடு கூடிட்டு அஸ்மின் சாம்சாரிகே பதி இந்த சம்சார சக்கரமா இருக்கிற பாதையில வழியில சரண் சஞ்சாரம் பண்ணிட்டு திரிகுணங்களுக்கு தகுந்த மாதிரி பூர்வ ஜென்ம பேலன்ஸ் கர்மவினைகளோடு பேலன்ஸ அனுபவிக்கிறதுக்காயிட்டு சம்சார சக்கரமா இருக்கிற வழியில சஞ்சாரம் பண்ணி சத்குணம் கூடினவா சத்குண கர்மம் செய்யறா, ரஜோகுணம் கூடினவா ரஜோகுணமா இருக்கிற கர்மங்களை செய்யறா, தமோ குணம் கூடினவா அதுக்கு தகுந்த மாதிரி தாமச கர்மங்களை செய்யறா. இந்த சம்சார சக்கரமா இருக்கிற படுகுழியா இருக்கிற வழியில சஞ்சாரம் பண்ற இந்த நான் தது அபிஸ்ரமேன சம்சார சக்கரத்துல கரங்கி திரியறதுக்கான அந்த முயற்சியில அந்த துக்கத்துல நஷ்ட ஸ்மிருதி ஞாபகமே இல்லாம போயிடுறது. நானும் பகவானும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற போதம் ஒன்னும் எனக்கு வரமாட்டேங்கிறது. புனஹா அயம் மறுபடியும் இந்த நான் மகத் அனுகிரகம் அந்தரேனா மகானாயிருக்கிற சர்வேஸ்வரனோடு അനുഗ്രഹം ഇല്ലാതെക്ക് കയായുക്തിയ ഏതൊരു യുക്തിനാലിയാക്കും ഏതൊരു മാർഗത്തിനാലിയാക്കും പുനഃ ലോകം പ്രവൃണീത മറുപടിയും സ്വരൂപബോധത്തെ ഞാൻ പ്രാപിപ്പേൻ. நான் ஆராக்கும் அப்படிங்கிற உண்மையை எப்படி பகவானோட அனுகிரகம் இல்லாதக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்? இந்த துக்க கடலிலேந்து காப்பாத்தனமே, நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம பண்ணணுமே, இதுக்கெல்லாம் பகவான் தான் சரணம் அப்படின்னு அந்த கர்ப்ப அவஸ்தையில கர்ப்பபாத்திரத்துக்குள்ள அந்த படுகுழியில படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தை பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறது. ஸ்லோகம் 16. ஞானம் யது ஏதது அததாது கதமஹ சஹ தேவஹ
त्रैकालिकं स्थिरचरेषु अनुवर्तितांशः ज्ञानं यदेतदददात् कथमस्सदेव त्रैकालिकं स्थिरचरेषु अनुवर्तितांश तं जीवकर्मपदवीम् अनुवर्तमानाः तापत्रय उपशमनाय वयं भजेम। तं जीवकर्मपदवीम् अनुवर्तमानास्तापत्रयोपशमनाय वयं भजेम। ज्ञानं यदेतदददात् कथमस्सदेव त्रैकालिकं स्थिरचरेषु अनुवर्तितांश तं जीवकर्मपदवीम् अनुवर्तमानास्तापत्रयोपशमनाय वयं भजेम। स्थावर जंगमंगलिले അന്തര്യാമിയായിട്ടിരിக்கிற அந்த பகவான் திரிகால ஞானத்தை கொடுத்து ஜீவகளோட கர்ம மார்க்கத்தை அனுசரிக்கிற നമ്മൾ இந்த ஈஸ்வரனை താപത്രയ ശാന്തിക്കായിട്ട് ഉപാസിக்கிறோம். അമ്മാവോട് ഗർഭപാത്രത്തിലെ 7ஆம் மாசத்துல போதம் அப்படிங்கிறது கர்ப்பஸ்த சிசுவுக்கு உண்டாகிறது. அந்த குழந்தை பகவானை ஸ்துதிக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். அம்மாவோடு கர்ப்பபாத்திரத்துல படுத்துட்டு இருக்கிறத 6 மாசம் முடிஞ்சு போயிடுத்தே 7ஆம் மாசத்திலேயாக்குமே எனக்கு போதம் அந்த ஞானத்தை பகவான் தந்திருக்கார். அது வரைக்கும் எனக்கு சுபோதம் இருக்கலையே. எனக்கு பூர்வ ஜென்ம ஸ்மிருதி கொடுத்து முடிஞ்சு போன விஷயங்களெல்லாம் தெரிய வச்சு நான் செஞ்ச பாபங்களோடு அந்த கூம்பாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத என்ன தெரியப்படுத்தினதும் அதனாலேயே என்னோடு தெற்று குற்றங்களில எனக்கு பശ്ചാത്താപം ഉണ്ടാക്കിனதும் இந்த பகவான் தானே. பகவானே என்ன அனுகிரகிக்கணும். இந்த நரகத்திலேந்து രക്ഷപ്പെടുறதுக்காയിട്ട് பகவான் தான் சரணம். என்னோட எல்லாவித துக்கங்களும் இல்லாமகிறதுக்காയിട്ട് பகவானே சரணம். பகவத் தத்துவம் தெரிஞ்சா மட்டும்தான் அஜ்ஞானத்திலேந்து நான் முக்தனாவேன். அஜ்ஞானம் அப்படிங்கிற பயத்திலேந்து ஞானம் அப்படிங்கிற அபயஸ்தானத்துக்கு பகவான் என்னை கைபிடிச்சு ரட்சிக்கணும் அப்படின்னு அந்த கர்ப்பஸ்த சிசு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றது. ஸ்திர சரேஷு அனுவர்த்திதாம்சः அசையறதும் அசையாததும் ஸ்தாவர ஜங்கமங்களாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்தில சகலதிலையும் ஈஸ்வரனோடு சைதன்யம் பரந்து கிடக்கு. அதனாலேயே எல்லாம் பகவானோட அம்சம்தான். ஈஸ்வர சைதன்யம் இல்லாதது ஒண்ணுமே இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. ஈஸ்வரன் ரொம்பி நிற்கிறார். சகதேவஹா கதமஹா எந்த ஒரு தெய்வ சக்தியாக்குமோ எல்லாத்திலையும் இப்படி ரொம்பி வழிஞ்சு நிற்கிறது அந்த கடவுளோடு சக்தி தான். திரைகாலிகம் 3 காலங்களிலையும் இருக்கிற எது ஏதது ஞானம் அததாது பாஸ்ட் பிரசன்ஸ் ஃபியூச்சர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ திரிகால ஞானியான ஒரு ரிஷியாக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஞானியான ரிஷியாയി மாறிட்டேன் நான் இப்போ. அதனாலேயே இப்போ பகவானை ஸ்துதிக்கிறதுக்கு என்னால சாதிக்கிறது. ஞானம் எனக்கு கொடுத்த தம் அந்த தேவனை வயம் ஜீவகர்ம பதவியின் அனுவர்த்தமானாக சரீரங்களை ஸ்வீகரிச்சுண்டு கர்மவாசனைக்கு தகுந்த மாதிரி கர்மங்களை செஞ்சுட்டு இருக்கிற ஜீவாத்மாவில அந்த ஜீவாத்மா சரீரம் ஸ்வீகரிச்ச நாங்கள் இந்த பூமியில போயிட்டு கர்மங்களை அனுபவிச்சு இருக்கணும். நாங்கள் பகவானை பஜேமா பஜிக்கிறோம். எதுக்காக்கும் பஜிக்கிறோம் அப்படின்னாக்கா
எங்களோட எல்லா விதமான தாபத்ரயங்களும் இல்லாம ஆகணும். ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிற 3 விதமான தாபங்களையும் உபசமனாயாவயம் தம் பஜேமா. அப்படி இருக்கிற எல்லா தாபத்ரயங்களையும் இல்லாம பண்றதுக்காயிட்டு நாங்கள் அந்த சர்வேஸ்வரனை அந்த சர்வேஸ்வரனை பஜேமா பஜிக்கிறோம்.